பந்திக்கு முந்து படைக்கு பிந்து இது எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பந்திக்கு முந்து அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கல்யாணம் காது குத்து விசேஷ நாட்களில் பந்தி போட்டு பரிமாறினாங்கன்னா அதில் முதல்ல போய் உட்காந்து சாப்பிட்டா தான் திருப்தியாக சாப்பிட முடியும். எல்லாரும் சாப்பிட போன பின்னாடி நம்ம பந்தியில் போய் உட்காந்து சாப்பிட்டோம்னா அது சாப்பாடு கிடைக்காம போயிடும், அளவு குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவல்ல, பந்திக்கு முந்து அப்படிங்கிறது அந்த இலை போட்டு பரிமாறும்போது அந்த பந்தியில் முன்னோக்கி போகிறது எதுன்னா நம்ம வலது கை தான். அந்த இடத்துல அந்த பந்தியில் உட்காந்து அதை சாப்பிட்றதுனால தான் அதை பந்திக்கு முந்து, வலது கை முந்துறதுனால பந்திக்கு முந்து அப்படின்னு சொன்னோம். படைக்கு பிந்து அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சண்டை நடக்குது, ஒரு போர் நடக்குது, முன்னாடி போனவன் பூரா செத்து போயிடுவான், உயிரை பாதுகாக்கிறதுக்காக பின்னாடியே இருந்துக்கிறோன்னா முந்தி போனவன் பூரா செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதுவல்ல, படைக்கு பிந்து அப்படிங்கிறது ஒரு அம்புல ஒரு நாணில் அந்த அம்பை எடுத்து இப்படி இழுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அந்த நாணில் அந்த அம்பை இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பின்னோக்கி போய் முன்னே போனால் தான் அங்கே எதிரிகளை வீழ்த்தி நம்ம வெற்றியை பெற முடியும். அப்போ அந்த நாணை அந்த அம்பை வச்சு பின்னோக்கி இழுக்குது வலது கை. அதனால தான் படைக்கு பிந்துனாங்க. பிந்துங்கிறது எப்படின்னா அந்த அம்பை வச்சு பின்னோக்கி இழுத்து விடுறது தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து.